தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் கூறும் பகவத்கீதையின் கருத்துரையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் சுவாமி சிவானந்தர் கூறிய 3ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இதில் முதலாவதாக யோகம் என்பது என்ன என்ற கேள்வியை எழுப்பி அதற்கான விடையை தருகிறார். இந்த சொல் சம்ஸ்கிருத மொழியில் உள்ளது. சேர்த்தல் என்பது இதன் பொருள். ஜீவாத்ம பரமாத்ம ஒருமைப்பாடே யோகம் எனப்படும். எல்லோரிடத்திலும் கடவுள் வசிக்கிறார். ஆதலால் எல்லோருடனும் உள்ள நமது ஒற்றுமையை யோகம் தெரிவிக்கிறது. எல்லோருடனும் நாமும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து உண்மையில் தெளிவதே லட்சியம். இதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். பகவத்கீதை போதிக்கும் இந்த யோகம் நடைமுறையோடு அமைந்தது. இது உலக பொதுமையானது, என்றும் நின்று நிலவும் தன்மையுடையது. எல்லோருக்கும் எல்லா சமயத்திலும் இது பொருந்தக்கூடியது. படைப்பின் மற்றொரு அடிப்படை கொள்கையின் மேல் இது ஆக்கப்பட்டிருக்கிறது. உயிர் உள்ளதெல்லாம் வளர்கிறது. இங்கு அசைவு, செயல், வளர்ச்சி மூன்றும் நிலவுகின்றன. ஒரு வினாடியேனும் உங்களால் சும்மா இருக்க முடியாது என்று கீதை கூறுகிறது. சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் நீங்கள் மூச்சு விடுகிறீர்கள், நினைக்கிறீர்கள். லட்சியத்தை அடைவதற்கு இவை அனைத்தும் உங்களுக்கு உதவ வகை செய்வதே யோகமாகும். கீதையின் 18 அத்தியாயங்களும் இதை எங்கனம் செய்வது என்று போதிக்கின்றன. உலகம் படைக்கப்பட்டு சில சட்டங்களின் மேல் காத்து ரட்சிக்கப்படுகிறது. காரணமாக அன்பு, கூட்டு உறவுகளின் நியதி எங்கும் செயல் பெற்று வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எங்கு நோக்கினும் ஒருவரை ஒருவர் அண்டி நிற்கும் தன்மை நிலவுகிறது. உதாரணமாக மனிதன் பசுவை போற்றுகிறான். பசுவானது மனிதனுக்கு உணவை அளிக்கிறது. இங்கு உள்ள எல்லாவற்றிலும் இதே உண்மைதான் நின்று நிலவுகிறது. இத்தகைய நிலை மக்கள் மிருகங்கள் இடையிலும், மக்கள் தாவரங்கள் இடையிலும், மிருகங்கள் தாவரங்கள் இடையிலும் அமைந்து கிடக்கிறது. கீழே கூறப்படும் மூன்றையும் நினைவில் நிறுத்தினால் கீதையின் யோகத்தை நீங்கள் நன்கு தெரிந்து கொண்டவர்கள் ஆவீர்கள். முதலாவது, கடவுள் எல்லா ஜீவராசிகளிலும் வியாபித்து நிற்கிறார். இரண்டாவது, உலகில் உள்ள எல்லா பொருள்களும் ஒன்றை ஒன்று அண்டி நிற்கின்றன. மூன்றாவது, தொடர்ந்து செயல்புரியும் தன்மையை உங்களால் அகற்றிவிட முடியாது. எங்கும் எல்லாவற்றிலும் வியாபித்து நிற்கும் கடவுளுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் அடைய வேண்டும். ஆதலால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். பிரதிபலனை உத்தேசித்து தொண்டு செய்வது கூடாது. அது வேற்றுமையை அதிகரிக்கச் செய்யும். எல்லாவற்றுடனும் ஒன்றாக இருக்கும் உயர்தன்மையை உணர்வதே உங்கள் குறிக்கோளாக இருக்க வேண்டும். வேறோர் இடத்தில் கடவுளை பற்றின அழகிய வர்ணனை வருகிறது. சூரியன், சந்திரன், மனிதன், மிருகங்கள், செடி, கொடி, மரங்கள் இவை அனைத்தும் இறைவனின் உடலின் பல்வேறு அங்கங்களாக தெரிவிக்கப்படுகின்றன. இந்த எண்ணமே எல்லாவற்றுடனும் உள்ள உங்கள் ஒருமைப்பாட்டை உணர வகை செய்யும். ஒரு முள் காலில் தைக்கும் பொழுது அதை எடுக்க கை தானாக காலை நோக்கி செல்கிறது. அது ஏதாவது கட்டணத்தை வேண்டுகிறதா? கை ஒரு அத்தாட்சி பத்திரத்தை விரும்புகிறதா? இதே தன்மையில்தான் நீங்களும் தொண்டாற்ற வேண்டும். இதுவே தன்னலமற்ற தொண்டாகும். எல்லாவற்றுடனும் உள்ள உங்கள் ஒருமைப்பாட்டை உணர வகை செய்வதும் இதுவே. இதுவே லட்சியம் என அறிந்து கொள்ளுங்கள்.
இத்தகைய சேவைதான் வேள்வி அல்லது பலியாகிறது. இதில் எது பலியிடப்படுகிறது? தன்னலம் பலியிடப்படுகிறது, ஆணவம் பலியிடப்படுகிறது, நான் மற்றவரிலிருந்து வேறாக இருக்கிறேன் என்ற எண்ணம் பலியிடப்படுகிறது. இத்தகைய சேவைக்கு முக்கிய இடையூறாக இருப்பது ஆசையே ஆகும். ஏதாவது ஒன்றை நீங்கள் வேண்டி நிற்கும் பொழுது தன்னலமின்றி சேவை செய்ய உங்களால் இயலாது போய்விடும். ஆசையானது பிறரிலிருந்து தான் வேறென்னும் எண்ணத்தை உணரச் செய்யும். ஆதலால் ஆசையற்றவர்கள் ஆகுங்கள். ஆசையின்மை சாந்தியை அளிக்கும். ஆசையற்ற நிலையில் நீங்கள் பேரின்பத்தை அனுபவிப்பீர்கள் என்று 3ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் 4ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.